ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அனோட்டேஷன்ஸ்னா என்னன்னு டீடைல்டா பார்க்கலாம். நம்ம VS கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அனோட்டேஷன்ஸ்னா என்னன்னா இப்ப கம்பைலருக்கு நம்ம கோடுலயே புரிய வைக்கிறதா அனோட்டேஷன்ஸ். நம்ம கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் வர எரர்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். அப்புறமேட்டுக்கு வார்னிங், பக்ஸ். பக்ஸ்னா எப்படி சொல்றதா, நீங்க தெரியாம மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். நான் இப்ப அனோட்டேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஓகே, இதையவே நான் காப்பி பண்ணி அப்படியே கீழே போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணணும் நம்ம, ஏன்னா நம்ம ஓவர் ரைட் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஏவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் ஏன்ற கிளாஸுக்கு அதாவது பீன்ற கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ரெஃபரன்ஸ் வேரியபிளா நான் ஏ வச்சுக்கிறேன். டைப் நியூ பி. ஓகே, ஓபிஜே டாட் ரன். ஓகே ஃபைன். நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு ரன்னிங் கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம 1 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதனால இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். எது என்ன பார்க்கலாம். ஓகே, நமக்கு கரெக்டா ஓவர் ரைடிங் நடக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரன்னுக்கு பதிலாக நான் ஒரு பெரிய வார்த்தையா எழுதுறேன். ஐ ஆம் ரன்னிங் பெரிய வார்த்தையா எழுதிருக்கேன். ஓகே, அதே மாதிரி அங்கேயும் ஐ ஆம் ரன்னிங் ஒரு பெரிய வார்த்தையா எழுதிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா அந்த ஐ ஆம் ரன்னிங் இங்க நான் யூஸ் பண்றேன். ஓகே, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்றேன். இப்போ ரன் பண்றேன். இங்க பாருங்க, ரன்னிங் 1ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது நமக்கு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னு பார்க்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இதுதான் பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரியாம பண்ற நம்ம 2 மெத்தட் இருக்கணும், ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். இதே 10 மெத்தட், 50 மெத்தட், 100 மெத்தட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பக்ஸ் வரதான் கோடிங்ல சகஜம். இதை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த ஓவர் ரைட் பண்றதுனால இந்த அனோட்டேஷன் பேர் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஓவர் ரைட்னு வச்சிருக்கோம். ஓகே, இப்ப இந்த அனோட்டேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா நீ ஓவர் ரைட் பண்ணது தப்பு. அதாவது இந்த மெத்தட் வேற, இந்த மெத்தட் வேற அப்படின்னு சொல்லி நமக்கு கம்பைல் பண்றதுக்கு முன்னாடியே கம்பைலர் கூட கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி தப்புன்னு சொல்ல வைக்கும். அதாவது எரர் சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு பாருங்க கரெக்டா அவுட்புட் கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்ம யூஸ் பண்றதா அனோட்டேஷன்ஸ். ஓகே, நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம 2 3 அனோட்டேஷன்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இப்ப டெப்ரிகேட் அனோட்டேஷன் இருக்கு. டெப்ரிகேட்டட் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன்ஸ் இருக்கு. இந்த அனோட்டேஷன்ஸ் என்ன பண்ணணும்னா கம்பைலர் கிட்ட சொல்லும் இந்த கிளாஸ் அவுடேட்டட் ஆகும். அவுடேட்டட் ஆக போகுது. இது நம்ம கிளாஸுக்கு மட்டும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம மெத்தடுக்கும் எழுதலாம். மெத்தடுக்கு இது அவுடேட்டட் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதா டெப்ரிகேட் அனோட்டேஷன். அப்புறமேட்டுக்கு சப்ரஸ் வார்னிங் ஒரு அனோட்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம கம்பைல் பண்றப்போ வார்னிங் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சில இடத்துல நமக்கு வார்னிங் கிடைக்கும். அந்த வார்னிங் அடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றதா சப்ரஸ் வார்னிங்ஸ். பட் சப்ரஸ் வார்னிங் என்ன பண்ணுன்னா அந்த வார்னிங்கை இது காமிக்காது. வார்னிங்கை காமிக்காம ஸ்ட்ரெயிட்டா கம்பைல் பண்ண உடனே அடுத்து இந்த மாதிரி லைன் வந்துடும் ரன் பண்றதுக்கு. வார்னிங் அடிக்காம இருக்கும். அதுக்காக யூஸ் பண்றதா சப்ரஸ் வார்னிங். இந்த மாதிரி நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய அனோட்டேஷன் யூஸ் பண்ற இடம் நம்ம ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். லைக் ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம அனோட்டேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் நம்ம கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்காக தான் அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. பாய் பாய்.